டெல்லியில எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் பூகம்பமாக கிளம்பியதோ அது போல தமிழ்நாட்டிலும் டாஸ்மாக் பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாகம் எடுத்து ஓட இருப்பதை பாக்குறீங்க. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எங்களை போய் அவங்களோட இணைவீங்களான்னு கேட்கறது அவர் வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும். அதன் அடிப்படையில் எந்த கட்சி எங்க கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அதிமுக இணையணும்னு எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8 ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். நீங்க எதுக்கு அண்ணா அதிமுக நீங்க எதுக்கு அது மாதிரி கேள்வியே தப்பாச்சே. இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இன்னைக்கு கூட மதுரையில கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், விவசாயிகள், அரசு ஊழியர், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார ஊழியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க. குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த பணம் போய் சேருது. மாதம் 1000 ரூபாய். அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல்ல 1000 கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றிருக்கதை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்காங்க. தொடர்ந்து நடைபெறுது. டெல்லியில எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் பூகம்பமாக கிளம்பியதோ அது போல தமிழ்நாட்டிலும் இந்த டாஸ்மாக் பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாகம் எடுத்து ஓட இருப்பதை பாக்குறீங்க. அது தேர்தலில் கடுமையா எதிரொலிக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எங்களை போய் அவங்களோட இணைவீங்களான்னு கேட்கறது சரியான கல்வியா நான் நினைக்கல. எனக்கு அது மாதிரி தகவல் எல்லாம் தெரியல. யூகத்தின் அடிப்படையில ஏதோ தகவல் அடிப்படையில நம்ம இல்லைங்க போயிட்டு எதுவும் தொலைக்காட்சியிலயோ இதுலயே நான் எதுவும் பார்க்காத ஒரு தகவலை பத்தி நான் பேசுவது நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் பழைய நண்பர்கள், எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்களாக செயல்பட்டு வருபவர்கள். இதுல கட்சி மாற்று கட்சியா இருந்தா ஒரு திருமண விழாவிலோ ஒரு நல்லது கெட்டதுகளில் சந்திக்கிறப்பையோ எங்காவது பொதுவெளியில சந்திக்கிறப்பையோ ஒருத்தர் பேசிக்கிறதுனால உறவுல இருக்காங்கன்னு சொல்றது தவறு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோட இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இப்ப யாரும் அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் கிடையாது. அதனால அந்த கேள்வி நீங்க கேட்பது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். எங்களுக்கு அவருக்கு வாய்க்கா வரப்பு சண்டையா இல்ல தனிப்பட்ட விரோதமா? இல்ல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இருக்கோம். அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும். அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சு வந்திருக்காங்க. அது என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது. நான் தான் பல முறை சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட, திமுக என்கிற தீய சக்தி ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது, ஆட்சியில் நீடிக்கக்கூடாது. அது மக்கள் விரோத ஆட்சி. அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி. அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். அதன் அடிப்படையில் எந்த கட்சி எங்க கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏன்னா திமுக தீய சக்தி திமுக வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இல்லங்க, நீங்க மாதிரி அது தயாரா இது தயாரா கேட்கறதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ்ல கேக்குறீங்க. இன்னும் எந்தவித கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்கும் தமிழ்நாட்டில். இன்னும் கட்சிகள் வந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படும், திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான மாற்று அணியாக இருக்கின்ற தேசிய இன்னும் பலப்படும் பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம். அதனால நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு யூகத்தின் அடிப்படையில் நான் இந்த பதில் சொல்ல விரும்பவில்லை. இன்னும் காலம் இருக்கிறது. அது விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். காவல்துறை சேர்ந்த காவலர்கள், அதிகாரிகள், இன்னும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதை பற்றி கலந்து ஆலோசித்து வருவோம். விரைவில் நல்ல முடிவு எடுத்து கவர்னரை சந்திப்போம். வருமா வராதாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு சிலர் சுயநலத்தால, பதவி வெறியால, திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மர்மமாக உதவி வந்தவர்கள் யாருன்னு தெரியும். அதனால அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரண்டு அவர்கள் திமுக வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அதைத்தான் இன்றைக்கு சொல்றேன்.